கிருஷ்ணன் உள்ள விஷமம் பண்ணிட்டு இருக்கான். அவனை அழைக்கிறோம். கிருஷ்ணா, வருக வருக. உள்ளேந்து கேக்குறானா, எங்க வரணும்னா, இங்கே போதற் கண்டா, இங்கே வா, வெளியில வா, நீ உள்ளுக்குள்ள பண்ண விஷமம் எல்லாம் போதும், வா வா கண்ணா, இங்கே வா வா. கிருஷ்ணன் உள்ள சொன்னான், இல்ல, பண்ண வேண்டிய விஷமம் இன்னும் பாக்கி இருக்கு, பண்ணாமல் நான் வரமாட்டேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, வரமாட்டேன்னு சொல்லாதே, ஒழுங்கா வா அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னா, வர முடியாது, என்ன பண்ணுவேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, என்னால தாங்கிக்க முடியலடா, உன்னை பத்தி ஏதேதோ இவெல்லாம் பேசறா, ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். இவாள்லாம் உன்னை பத்தி என்னென்ன புகார் சொல்றா தெரியுமா, அதுவும் இந்த வீட்டுல பச்சைப்பாலை போய் குடிச்சுட்டேங்கிறாளே, எனக்கு வயிறு எரியுதுடா. ஏன், நான் பச்சைப்பால் குடிச்சா உனக்கு பிடிக்காதான்னா. அதுக்கு சொல்லலடா, பால் காய்ச்சிட்டு தான் குடிக்கணும், பச்சை பால் அப்படியே குடிச்சா அது வயத்துக்கு ஏதாவது கோளாறு ஏற்படுத்தும், அதனாலதான்டா பயமா இருக்கு, இவாள்லாம் அப்படி பேசிக்கிறாளேன்னா. கிருஷ்ணன் சொன்னா, அவ சொன்னா நம்பிடுவியா? நான் எவ்வளவு சமத்து, நான் எங்கேயாவது விஷமம் பண்ணுவேனா, இதெல்லாம் பண்ணுவேனா, நான் போய் பச்சை பாலை குடிப்பேனா? அவ ஏதோ சொல்றா, அதெல்லாம் நீ நம்புவியா? இத்தனை என்ன இவன் வெளியில வரல, பெரியாழ்வார் யசோதை வெளியில நின்று இருக்கா, கிருஷ்ணன் உள்ள விஷமம் பண்ணிட்டு இருக்கான், உள்ளேந்து பதில் சொல்றானா, அதெல்லாம் நம்புவியான்னா. யசோதை சொல்றா, அவ சொன்னது உண்மையா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், ஆனா ஊர் முழுக்க உன்னை பத்தி இப்படித்தாண்டா பேசிட்டு இருக்கா. ஏதேனும், ஏதேனும் இங்க ஏதேதோன்னு அர்த்தம், என்னென்னவோ பேசுறா, ஏதேதோ பேசுறா. அவளுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறாளாம். ஒரு கோபிக்கை இன்னொருத்திட்ட, அந்த கிருஷ்ணன் இருக்கான் பாரு, என் வீட்டுல பச்சைப்பாலை குடிச்சுட்டான். அவ இன்னொருத்திட்ட, அந்த கிருஷ்ணன் என் வீட்டுல வந்து நாகப்பழத்தை திருடிட்டான். அவ இன்னொருத்தட்ட, என் வீட்டுல உரிமையில இருக்கிற வெண்ணையை திருடிட்டான். இப்படி ஏதேனும் சொல்லி அவரவர்களுக்குள்ளே ஏதேதோ சொல்லிக் கொள்கிறார்கள். எங்கிட்டையும் வந்து இப்படி எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். நான் கேட்க மாட்டேன், நான் அதை கேட்க மாட்டேன்னா நாம என்ன அர்த்தம் பண்ணிப்போம்? கவலைப்படாத, உன்னை பத்தி அவ என்ன வேணாலும் புகார் சொல்லட்டும், நான் கேட்க மாட்டேன், நான் காதுல வாங்க மாட்டேன், அதான அர்த்தம். மாமுனிகள் அப்படி வியாக்கியானம் பண்ணல. நான் கேட்க மாட்டேன்னா, என்னால கேட்க முடியலடா, பொறுத்துன்னு இருக்க முடியல, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா கேட்டுக்கொண்டு பொறுத்திருக்க மாட்டேன்னு அர்த்தமா. மாமுனிகள் காட்டக்கூடிய அர்த்தம் பாருங்க, கேட்டு பொறுக்க மாட்டேன், அதுதான் கேட்க மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் குழந்தைய ஊரே இப்படி திட்டுறதுன்னா, நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டா. ஐயோ, எதுக்கு இப்படி 4 பேரோட சொல்லுல என் குழந்தை படணும், கல்லடி பட்டாலும் சொல்லடி படக்கூடாதும்பா, இத்தனை பேர் என் குழந்தைய பத்தி இப்படி பேசுறாளேன்னு நான் கேட்க மாட்டேன். ஐயோ, என்னால கேட்டுன்னு பொறுத்திருக்க முடியலடா, போதுண்டா உன் விஷமம், கொஞ்சம் வெளியில வாடான்னா.